Hello students, welcome to our YouTube channel. SSC CGL எக்ஸாம்ஸோட அட்மிட் கார்டை பார்த்தீங்கன்னா SSC ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த அட்மிட் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்போ டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், எக்ஸாம் சிட்டி நீங்கள் எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க. அந்த எக்ஸாம் சிட்டியில் எங்கே சென்டர் இருக்குன்ட்டு தமிழ்நாடு முழுக்க எல்லா சிட்டிஸ்லையும் என்னென்ன சென்டர்ஸ் இருக்குன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். ஸோ உங்கள் எக்ஸாம் சிட்டியில் எந்த சென்டரில் நீங்கள் எழுத போகிறீங்கன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் எழுத போகிறவங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு போகணும், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், ட்ரெஸ் கோட் என்ன, இந்த எல்லா டீட்டெயிலுமே நாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த அட்மிட் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் டைமிங்ன்றது இருக்கா, உங்களோட அட்மிட் கார்டில் எக்ஸாம் டைமிங் சார் நீங்கள் எக்ஸாம் சிட்டி செக் பண்ணதில் உங்கள் எக்ஸாம் டைமிங்ன்றது கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அந்த டைமில் உங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த டைம்லேருந்து 1 hour நடக்கும். இது 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10 மணி வரைக்கும் எக்ஸாம்ங்கிறது நடக்கும். ஓகேவா? ஆனால் நீங்கள் எப்போ எக்ஸாம் சென்டரில் இருக்கணும்னா 7:30 மணிக்கு இருக்கணும். 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகிற அந்த ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் 8:30 மணிக்கு அப்புறம் போனீங்கன்னா கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வரேன்னு சொன்னாலும் சரி அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்கள் அட்மிட் கார்டில் இதுதான் ரிப்போர்ட்டிங் டைம். 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகிற ஷிஃப்ட்டுக்கு 7:30லேருந்து 8:30 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. 8:30 மணிக்கு அப்புறமா கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 12:30லேருந்து 1:30 மணி வரைக்கும் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாமு 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதே இது நீங்கள் 3வது ஷிஃப்ட்டு 4 மணிக்கு உங்கள் எக்ஸாம்னு அலாட் பண்ணியிருக்காங்கன்னா 2:30 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் உங்களை எக்ஸாம் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த டைமுக்கு அப்புறமா கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. படிக்கிறத காட்டிலும் நீங்கள் இந்த ஆன் டைமுக்கு எக்ஸாம் சென்டரில் இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிருந்து மார்க் டெஸ்ட் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்து கேட் க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ நாள் போட்ட ஹார்ட் ஒர்க்குங்கிறது வேஸ்ட் ஆயிரும். அதனால உங்கள் எக்ஸாம் சென்டருக்கு கரெக்டான டைமில் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் எக்ஸாம் எழுத போகிறவங்க ரொம்ப டிஸ்டன்ஸில் போட்டிருக்காங்க. ஏன்னா எப்போவுமே மெயின் சிட்டிலேருந்து அவுட்டரில் தான் எக்ஸாம் சென்டர்ஸ்ன்றதை போடுவாங்க, மெஜாரிட்டி டவுன் சவுத்லாம் வந்தீங்கன்னா. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு எப்படி ரீச் ஆகிறதுங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. ஆட்டோ பிடிச்சி போகாம, ஏன்னா சில இதில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா பஸ் வசதிங்கிறது இல்லாமல் இருக்கும். அந்த சமயத்தில் ஆட்டோ பிடிச்சி போயிடலாமா, இதெல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஷிஃப்ட் எழுத போகிறவங்க முடிஞ்ச அளவுக்கு 1 day பிஃபோராகவே அந்த எக்ஸாம் சிட்டியை போய் ரீச் பண்ணிடுங்க. என்னோட சிட்டியில் தான் எனக்கு எக்ஸாமே போட்டிருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. 20 to 25 மினிட்ல சென்டரை ரீச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அங்கே பிரச்சனை இல்லை. நான் வெளி மாவட்டத்திலேருந்து இந்த மாவட்டத்துக்கு வந்து எக்ஸாம் எழுத வரேன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்னா சீக்கிரமாகவே ஃபஸ்ட்டு 1 day பிஃபோராகவே போய் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப மெயின். இதனால் கஷ்டப்பட்டுறாதீங்க. ஓகே, ஸோ இப்போ இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தாச்சு. ஆன் டைமுக்கு கேட் க்ளோசிங் டைமுக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டரை வந்து ரீச் பண்ணிடுங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா, நீங்கள் உங்கள் எக்ஸாம் சிட்டி எப்படி பார்த்தீங்க அதே மாதிரி தான் எஸ்எஸ்சி வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கிட்டு அட்மிஷன் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் சிஜிஎல் சூஸ் பண்ணிட்டு 2025 சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்னைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க டைமிங்லாம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அதில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் காட்டும். அதை டிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அட்மிஷன் சர்டிஃபிகேட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட்மிட் கார்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 12th செப்டம்பர் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு நேற்று நைட்டு தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ உங்களோட அட்மிட் கார்டுங்கிறது உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸாக்டாக 3 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 13th செப்டம்பர் எக்ஸாம் எழுத போகிறாங்களா அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும். இன்னைக்கு நைட்டு ஈவினிங் வாக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 13th எக்ஸாம் எழுத போகிறவங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். ஸோ உங்களோட எக்ஸாம் டேட் என்னைக்கோ அதுலேருந்து 3 நாளைக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி காட்டும், இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னோட எக்ஸாம் வந்து நீங்கள் 26th செப்டம்பர்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது காட்டவே காட்டாது. ஏன்னா உங்களுக்கு 23ஆம் தேதியில இருந்தால் உங்களுக்கு இந்த இது காட்டும். அப்போ தான் நீங்கள் உங்கள் அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணியாச்சு. எக்ஸாம்ஸ்க்கு என்னெல்லாம் கொண்டு போகணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸாம் சிட்டி என்னென்ன சென்டர்லாம் போட்டிருக்காங்கன்றதை பார்த்துலாம். ஆக்சுவலாக நம்ம டெலிகிராம் சேனலில் ஒவ்வொரு சென்டரோட டீட்டெயில் அட்ரஸும் இதை அப்படியே ஷேர் பண்ணியிருக்கோம். டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்தராக ஏதாவது சிட்டிஸோட செகண்ட் சென்டர் ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதையுமே ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? சென்னையை பொறுத்த வரைக்கும் பிரக்யா டெக்னாலஜிஸ் இது ஒரு சென்டரு, இன்னொரு சென்டரும் இருக்குது, அதுவுமே பிரக்யா டெக்னாலஜிஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரவாயிலில் இருக்குது, இது வானகரமில் இருக்குது. ஓகேவா? இது டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிரக்யா டெக்னாலஜிஸுங்கிறப்போ நீங்கள் பார்த்துட்டு சென்னைனா பிரக்யா டெக்னாலஜிஸ்ன்னு தான் இருக்கும். உங்களோட அட்மிட் கார்டில் இது போட்டிருக்காங்களாங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக 1க்கு 2 டைம் பார்த்துட்டு அந்த சென்டரை ரீச் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பிரக்யா டெக்னாலஜிஸுங்கிறப்போ மோஸ்ட்லி இதை தான் போட்டுருவாங்கன்ட்டு நிறைய பேர் அந்த சென்டருக்கு நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அட்மிட் கார்டில் பார்த்தா தான் வேற சென்டர் போட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதனால அட்மிட் கார்டில் பிரக்யா டெக்னாலஜிஸ் தான் சென்னையில் சென்டராக இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சென்டரா செகண்ட் சென்டரான்றதை பார்த்துட்டு அதை ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தப்பாக ரீச் ஆகி ஆன் டைமுக்கு போக முடியாமல் சஃபர் ஆயிடாதீங்க. இதுக்காக தான் எக்ஸாம்
சென்டரை பற்றின இந்த ஒரு டீட்டெயிலை ஷேர் பண்ணுறது. ஓகேவா? அடுத்தது திருப்பூரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் சென்டருங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பாள் ப்ரொஃபஷனல் குரூப் ஆஃப் காலேஜ் இங்கே போட்டிருக்காங்க. திருப்பூரில் ஒரே ஒரு சென்டர் தான் இருக்குது. ஸோ இந்த சென்டர் தான் திருப்பூர்னு உங்களுக்கு இருக்குன்னா இந்த சென்டர் தான் உங்களுக்கு அலாட் ஆகும். ஓகேவா? அடுத்து கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்லேயும் ஒரே ஒரு சென்டர் தான் இருக்குது. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அட்ரஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிற உங்களுக்கு கோயம்புத்தூரே போட்டிருக்காங்கன்னா இதுக்கு எவ்வளோ டைமில் ரீச் ஆக முடியும்னு பார்த்துக்கோங்க. அதர் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வாரீங்கன்னா நீங்களுமே ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. திருச்சியை பொறுத்த வரைக்கும் 3 சென்டர் இருக்கு. அன்பு எக்ஸாம் சென்டர் அது ஒன்று இருக்கு. அடுத்தது சேஷா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த இன்ஸ்டியூஷன் ஒன்று இருக்கு. நேரு மெமோரியல் காலேஜ். இந்த 3 சென்டர்ஸுங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ திருச்சியில் எழுத போறவங்க பார்த்தீங்கன்னா இந்த 3 சென்டரோட டிஸ்டன்ஸை ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. உங்க அட்மிட் கார்டு வந்தோடனே அங்கிருந்து ப்ராப்பராக பிளான் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு திருப்பூர்ல ஒரு மெயின் சிட்டியில ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எழுத போறவங்க அங்கே ரூம் எடுத்து தங்கிட்டு அதுல இருந்து இங்க இடத்துக்கு போறதுக்கு எப்படின்றது விசாரிச்சுட்டு ஆன் டைமுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சென்டர் தான், இன்ஃபன்ட் ஜீசஸ் காலேஜ். மெயின் சிட்டிலேருந்து ஒரு 20 to 25 மினிட்லேயே ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இது ப்ராப்ளம்ன்றது கிடையாது. ஸோ வேலூரை பொறுத்த வரைக்கும் ஐரா அசஸ்மெண்ட் டு ஆர்என்இ மெயின் ரோடு இங்கே உள்ள இன்ஸ்டியூஷனில் கவர்மெண்ட் வேலூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அது பக்கத்தில் 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இந்த சென்டர்ஸ் இருக்குது. மதுரையை பொறுத்த வரைக்கும் நாகரத்தினம் அங்கலமால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அது ஒன்று, செந்தாமரை காலேஜ். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த டைம் வந்து நாகரத்தினம் தான் போடுற மாதிரி இருக்குது மதுரையை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஒரு சிலருக்கு செந்தாமரை போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனால் மோஸ்ட்லி இதுதான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரியார்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு 20 to 30 மினிட்குள்ள ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர்ல எழுத போறவங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எப்பவுமே கவனமா இருந்துக்கோங்க. செகண்ட் தேர்ட் ஷிஃப்ட் வரைக்கும் பெரிய ப்ராப்ளம்ன்றது கிடையாது. கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டர் தான் இருக்கு, அதியமான் காலேஜ் ஆஃப் அக்ரி அண்ட் ரிசர்ச். ஓகேவா? ஸோ கிருஷ்ணகிரியில. சேலமை பொறுத்த வரைக்கும் மயூரம் இன்ஃபோடெக்ஸ் அந்த இன்ஸ்டியூஷன்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ன்றதை போடுவாங்க. ஓகேவா? ஸோ யூஸ்வலான டிசிஎஸை கம்பேர் பண்ணுறப்போ சென்டர்ஸ்லாம் நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபெசிலிட்டி ப்ராப்பராக இருக்கான்றதை மட்டும்தான் செக் பண்ணணும். அனலைசிஸ் எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் வாய்ஸ் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்றதை ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சாதான் நமக்கு என்னங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது எக்ஸாம்ஸ்க்கு என்னெல்லாம் கொண்டு போகணுன்றதை பார்த்துலாம். அட்மிட் கார்டை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட்டே நீங்கள் வச்சுக்கலாம். கலர் தான் கொண்டு போகணும்னு கிடையாது. ப்ராப்பராக அட்மிட் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் ஓகே. ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு வீட்டில் வச்சுட்டு போங்க. ஏன்னா சில சமயங்களில் உங்கள் அட்மிட் கார்டில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வர்றப்போ வாங்கி வைக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டுனா நீங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது யூஸ் பண்ணுறப்போ தேவைப்படுறதா இருக்கும். அதனால அட்மிட் கார்டு எடுக்கிறப்போ 2 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒன்று மட்டும் எக்ஸாம் கொண்டு போங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் வச்சுக்கோங்க. எல்லாருமே எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறப்போ ஆதாரை வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஆதார் கார்டை கட்டாயமாக வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்க்கு வெரிஃபை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆதார் கொடுக்கலன்னு சொல்கிறவங்க நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அது எல்லாமே கையில் வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரிஜினல். ஓகேவா? ஸோ அடுத்தது ஐடி ப்ரூஃப். ஆக்சுவலாக இந்த ஐடி ப்ரூஃப் எதுக்குன்னா ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்ங்கிறது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை செக் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? ஸோ அந்த ஐடி ப்ரூஃப் என்னெல்லாம் இருக்கலாம்னா பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த சர்வீஸ் ஐடி கார்டு, காலேஜ் யூனிவர்சிட்டியில் கொடுத்த ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஸ்சார்ஜ் புக்கு, அது அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஐடென்டி ப்ரூஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்ததுங்கிறது. ஓகேவா? நீங்கள் ஆதாரம் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஆதார் கார்டு உங்களுடைய அட்மிட் கார்டு இது ரெண்டுமே போதும். உங்கள் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணிடுவாங்க. என் ஆதார் கார்டில் என் டேட் ஆஃப் பர்த் முழுசா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபை வச்சுக்கோங்க. ஐடி ப்ரூஃபில் ஃபோட்டோ இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் முழுசாக இருக்கணும். அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கா, அந்த டேட் ஆஃப் பர்த் உங்கள் அட்மிட் கார்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்தோட மேட்ச் ஆகக்கூடியது தான் நீங்கள் கொண்டு போகணும். ஓகேவா? என்னோட ஆதார் கார்டில் வந்து டேட் ஆஃப் பர்த் முழுசா இல்லை சார், வெறும் வருஷம் மட்டும்தான் இருக்குது. நான் என்ன பண்ணணும்? நீங்கள் அட்மிட் கார்டு வச்சுக்கோங்க, ஆதார் கார்டை வச்சுக்கோங்க, பேன் கார்டு வச்சிருக்கீங்களா, அதில் உங்கள் ஃபோட்டோ இருக்க போது, உங்கள் டேட் ஆஃப் பர்த் முழுசாக இருக்க போது, இந்த 3மே போதும். உங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் கொண்டு போனால் போதும். ஓகேவா? ஃபோட்டோ ரீசெண்ட் டைமில் கேட்ட மாதிரி இல்லை, பட் ஆனால் எதுக்குமே 2 ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோங்கிறத கையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? பிடபிள்யூடி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் வந்து வச்சுக்கோங்க, பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டுங்கிறது. ஸோ அது வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்குன்றதை கேட்பாங்க. இப்போ ட்ரெஸ் கோடு என்னெல்லாம் அலோடு இல்லைன்றதை பார்த்துலாம். ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் எல்லாருமே செமஸ்டர் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு எப்படி போவீங்க, என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு போவீங்க, அதே இது போட்டு போனால் போதும், ப்ராப்ளமே கிடையாது. ஓகேவா? பாய்ஸாக இருக்கீங்களா, டிஷர்ட் போகலாமா, எஸ் போட்டு போகலாம். ட்ராக் பேண்ட் போட்டு போகலாமானா எஸ் அலோடு தான், அதெல்லாம் பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. ஓகேவா? ஆனால் கொஞ்சம் காலேஜில் செமஸ்டர் எக்ஸாம் எழுத எப்படி போவீங்க அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கோங்க, டிஷர்ட் போட்டுக்கோங்க, இதுவே போதுமானதாக இருக்கும். கேர்ள்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் சுடிதார், நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும். காலேஜில் நீங்கள் எக்ஸாம் எழுத எதுக்கு போவீங்க, எப்படி போவீங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு டைப்பிங் கிளாஸ் போகிறீங்கன்னா அங்கே என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போவீங்க, அதுவே போதுமானது தான். ஓகேவா? அடுத்தது எந்த ஜுவல்லரியுமே அலோடு கிடையாது. மேரேஜ் ஆன லேடிஸ் வந்து தாலி போட்டிருக்கீங்கன்னா அது மட்டும் போட்டுக்கலாம். மற்றபடி எந்த ஜுவல்லரியுமே அலோடுங்கிறது கிடையாது.
பாய்ஸாக இருக்கீங்கன்னா கையில் கடா போட்டிருக்கேன், கயிறு கட்டியிருக்கேன், அலோடு கிடையாது. செயின் மோதிரம் போட்டிருக்கேன், அலோடு கிடையாது. லேடிஸாக இருக்கீங்கன்னா இந்த மங்கள் சுத்ரா தாலி தவிர்த்து வேறு எந்த ஜுவல்லுமே அலோடு கிடையாது. ஓகேவா? அடுத்த பாய்ஸாக இருக்கீங்கன்னா பெல்ட் போடக்கூடாது. ஸோ அதனால் பெல்ட்டு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. பர்ஸ் அலோடு கிடையாது. உள்ள பென் வந்து அவங்களே தருவாங்க, அதனால் நீங்கள் கொண்டு போகக்கூடாது. வாட்ச் நீங்கள் கொண்டு போகக்கூடாது, ஏன்னா மானிட்டர்லேயே உங்களுக்கு டைம்லாம் ஓடும். ஸோ கால்குலேட்டரு அலோடு கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். தென் நான் என்னுடைய கார் கீ வச்சுருக்கேன், பைக் கீ வச்சுருக்கேன், அது உள்ள அலோடு கிடையாதான்னு கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு பேக் வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கூல் பேக், காலேஜ் பேக்கில் வச்சுக்கிட்டு அதை பேக் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. சில சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா செப்பலே அலோடு கிடையாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஷூஸ் வந்து சென்டர்ஸில் கம்ப்யூட்டர் லேபுக்குள்ளே அலோடு கிடையாது. சில சென்டர்ஸில் செப்பலே அலோடு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் பேக் வைக்கிறதுக்கு இடம் தருவாங்கல்ல, அங்கேயே செப்பல்ஸையுமே ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு பிளேஸ் தருவாங்க. அங்கே வச்சுக்கோங்க, அங்கே சேஃபாக இருக்கும் எல்லாமே. ஓகேவா? எந்த எலக்ட்ரிக் கேஜெட்டுமே வந்து அலோடு கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் வச்சுருக்கீங்க, ரொம்ப தூரத்தில் வரேன் அதெல்லாம் ஹெட்ஃபோன் கொண்டு வந்தேன், இல்லை ஏதாவது இது கேஜெட்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா எதுவுமே சென்டருக்குள்ளே அலோடுங்கிறது கிடையாது. அடுத்தது எஸ்எஸ்சி வந்து உங்களுக்கு பென்னும் பேப்பரும் ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எப்படி கேட் க்ளோசிங் டைமுக்கு முன்னாடி போகணுங்கிறது இம்பார்ட்டண்ட்டோ அதே நேரத்தில் உங்களுக்கு சிஸ்டத்தில் ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏதாவது இஷ்யூஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்போ ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இம்மீடியட்டாக எந்திரிச்சு இன்விஜிலேட்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஏன்னா சில சமயங்களில் ஏதாவது நடந்து ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் ஆகி எழுதிட்டே இருக்கீங்க, கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிட்டுனா உங்களுக்கு வேறு சிஸ்டம் அலாட் பண்ணுறதுக்கோ ரிமைனிங் டைம்லேருந்து அங்கே கண்டினியூ ஆகிறதுக்கோ உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருந்தாலோ இல்லைனா வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி ஏதாவது பேசுனீங்கனாலோ உங்களுக்கு அகேன்ஸ்டாக திருப்பிட்டு உங்களை பேன் கூட பண்ணிடுவாங்க. அதனால் எப்போவுமே டெக்னிக்கல் இஷ்யூ ஏதாவது வருது, ஏதாவது திடீர்னு பிளாங்க் ஆகிட்டுனா இமீடியட்டாக இருந்துச்சு இன்விஜிலேட்டரில் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, பொலைட்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்க உடனே உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை இமீடியட்டாக பண்ணிடுவாங்க. ஸோ கேட் க்ளோசிங் டைமுக்கு முன்னாடி போகிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்ட் இஷ்யூஸில் இதுவுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எந்த இஷ்யூ, என்ன பிரச்சனை, என்ன டெக்னிக்கல் இஷ்யூனாலும் இமீடியட்டாக இருந்துச்சு இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லிடுங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம். தண்ணி தேவை எடுக்கிறவங்க டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம். ஹேண்ட் கர்ச்சீஃப் அலோடு தான். உள்ளே போகிறப்போ எல்லாத்தையும் உதறி கொண்டு போகணும். ஸ்பெக்ஸ் போட்டால் தான் எனக்கு கண்ணு தெரியும்ட்டு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ஸ்பெக்ஸ் அலோடு தான் உள்ள. ஓகேவா? காகிள்ஸ் அதெல்லாமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது நமக்கு செகண்ட் போஸ்ட் எக்ஸாம் டைமில் ரிலீஸ் பண்ணுது. ஸோ ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஒன்று வச்சுருக்கணும், அட்மிட் கார்டு ஒன்று வச்சுருக்கணும். அதை நம்ம இமீடியட்டாக முன்னாடியே ஷேர் பண்ணியிருந்தோம். அட்மிட் கார்டு வச்சுருக்கணும், ஒரு ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கணும். அந்த ஐடி ப்ரூஃபில் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும். அப்படி ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபில் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இல்லைங்கிற பட்சத்தில் 10th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் தெளிவாக இருக்கும்ல, அதையாவது நீங்கள் வச்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இதில் ஏதாவது ஒன்றில் டேட் ஆஃப் பர்த் ரொம்ப கிளியராக இருக்கும், அதுவே கொண்டு போங்க. ஸோ எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஓகேவா? அண்டு 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோங்கிறது சேஃபுக்கு வச்சுக்கோங்க, கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன்னா சில சமயங்கள் நம்மள்ட்ட கேட்காங்க, ஏன்னா டிசிஸில் கேட்டுருந்தாங்க, இங்கே ரீசெண்டில் செலக்ஷன் போஸ்ட்டில் கேட்டாங்களான்றது டவுட்டாக இருக்குது. ஓகேவா? ஆனால் இந்த வின்டர் வந்ததுக்கப்புறமா இதுலேயுமே வந்து ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கணுங்கிற மாதிரி சொல்லலை, லைவ் ஃபோட்டோ எடுப்போன்றது தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆதார் வெரிஃபை பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் இருந்தாலும் 2 ஃபோட்டோ வச்சுக்கோங்க உங்களோட சேஃபுக்கு. ஓகேவா? பிடபிள்யூடி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கையில் வச்சுக்கோங்கன்றது மென்ஷன் பண்ணிப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆதார் டைம் வந்து ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ ஆதாரை வெரிஃபை பண்ணவங்க ஆதார் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். அது இல்லைன்னு சொல்கிறவங்க மற்ற டாக்குமெண்ட்லாம் சொன்னோம் தெரியுமா, அதெல்லாம் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இதுதான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வேறு என்னது, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கப்போ நீங்கள் வெளியே போகக்கூடாது, அலோவ் பண்ண மாட்டாங்க, அது மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ எக்ஸாம் சென்டருக்குள்ளே ஹாலுக்குள்ளே லேபுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ப்ராப்பராக உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், என்ன எதுனாலுமே ப்ராப்பராக அதை பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது அர்ஜென்ட்டாக போனால் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க, வர்றப்போ இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான இதெல்லாமே வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? என்ட்ரி இந்த வெரிஃபிகேஷன்லாம் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? கிரேட் கோர்சிங் டைமுக்கு அப்புறம் வர்றவங்களை அலோவ் பண்ண மாட்டேன்ற சொல்லியிருக்காங்க. ஓன் வாட்டர் பாட்டில் வச்சுருக்கலாம், அதை டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கணும் அந்த பாட்டில்ன்ற சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் ஷேர் பண்ணுமோ அதே தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் 1 by 1 வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ வேறு எதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டாகிட்டா மாஸ்க் வந்து போடணுன்றவங்க போட்டுக்கலாம். ஆனால் எக்ஸாம் எழுதுகிறப்போ மாஸ்க்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸ் ரொம்ப கிளியராக தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு நீங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு ஃபேஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, என்ட்ரி கம்ப்யூட்டர் இதெல்லாம் பண்ணுறப்போ, அப்போது ஸ்பெக்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்பெக்ஸை கலெக்டிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அது அவங்களே சொல்லுவாங்க. அதில் எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ மற்றபடி இதெல்லாமே இதெல்லாம் அலோடு கிடையாது, இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். தென் ரஃப் ஷீட்லாம் உங்களுக்கு எஸ்எஸ்சியை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, பென் எஸ்எஸ்சியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் கொண்டு போகணுன்றது கிடையாது, அவங்களே எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது
தம்ப் இம்ப்ரெஷனோ சைனோ அட்மிஷன் சர்டிஃபிகேட்டோ எல்லாமே ப்ராப்பராக எல்லாத்தையும் வாங்குறாங்கிறப்போ உங்கள்கிட்டையும் வாங்குறாங்களான்னு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்றா வந்து இருக்கும். அட்மிட் கார்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பேஜஸையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய பேஜஸ் தேவையில்லை. ஆனால் உங்களுடைய டீட்டெயில்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பிளேஸில் ஒன்று எழுதுறதுக்குன்னு தந்திருப்பாங்க, கமிஷன் காப்பி மாதிரி இருக்கும். ஓகேவா? அதையும் சேர்த்து தான் பிரிண்ட் அவுட்டுங்கிறது எடுக்கணும். ஓகேவா? ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இதில் கொடுத்துருக்காங்க தெரியுமா, இதே தான் அந்த இதுலையுமே பிரிண்ட் ஆகிருக்கும். அது தேவையில்லை. பட் ஆனால் அந்த உங்கள் எக்ஸாம் நீங்கள் எப்போ எழுத போகிறீங்க, சென்டர் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே இருக்கா, அது கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. அதையுமே சேர்த்து தான் பிரிண்ட் அவுட்டுங்கிறது எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? ஸோ இதான் எக்ஸாமோட ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டோம். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். சிஜிஎல் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே காமா எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். ஒரு தனி வீடியோ எக்ஸாம்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிற வீடியோ நாளைக்கு உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு நாள் போட்ட ஹார்ட் ஒர்க்ஸுக்கு நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் காமான மைண்ட் செட்டோட ரிலாக்ஸாக அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச மாதிரி பேப்பரே தான் வரும். ஸோ உங்களுக்கு நினச்ச மாதிரியே பேப்பர் நீங்கள் வர்றப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு ரீடில் அட்டன் பண்ணிங்கன்னா எல்லாமே தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பேனிக் ஆகிறதுனாலையோ ஒரி ஆகிறதுனாலையோ மார்க் 2 மார்க் 3 மார்க் கூடுதல் வரப்போதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதனால் அதை பற்றி ரொம்ப இது பண்ணாமல் எனக்கு நான் ஒரு 70 கொஷின் 75 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அதான் என்னோட மைண்ட் செட். நான் 100 கொஷின் நான் 90 கொஷின் நான் டார்கெட் பண்ணல. 70லேருந்து 75 கொஷின் எனக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணால் போதும், நான் கிளியர் பண்ணிடுவேன். அந்த மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு அப்படி போய் அப்ரோச் பண்ணுங்கள். நிச்சயமாக ரொம்ப நல்ல ரிசல்ட், அதை விட நிறைய அட்டம் கரெக்டாக தான் பண்ணுவீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ.